80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஃபேவரட்டான ரெசிபி இது. செஞ்சு வச்சிட்டோம் 6 மாதம் அளவுக்கு கெட்டு போகாது. என்னோட ஸ்டைலில் இலந்தப்பழ ஜாம் எப்படி செய்கிறேங்கிற பார்த்தலாம். இதுக்கு நல்லா கனிஞ்ச பழுத்த இலந்த பழம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கணும் பழுத்துட்டு. இது நான் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் கடியில் வச்சுட்டேன். நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். பிரித்து எடுத்தால் தான் அதில் புழு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி தனியாக ஒரு பவுலில், சதை தனியாக ஒரு பவுலில் தனித்தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். கூடவே வந்து லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியோடு சேர்த்து அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ விதையில் தண்ணி ஊற்றி அதோட பேஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு விதையை வந்து தனியாக புளிஞ்சு எடுத்து அளவான தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா டைம் எடுக்கும் வெந்து வர்றதுக்கு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொரன்னு அரைச்சி இது கூடவே விதையை கரைச்சி வச்சிருக்க தண்ணி இது 2 மட்டுமே போதும். தண்ணி எதுவும் நிறைய வந்து சேர்க்க தேவையில்லை. இது கூடவே 6-7 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இனிப்பாக தான் இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட்றப்ப இன்னும் ஒரு 2 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு சிம்லேயே வச்சு மூடி போட்டு மூடிக்கிறேன். இடையில கலந்து கொடுக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு கொதிச்சு வர இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு மூடி திரும்பவும் ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு சிம்லேயே வச்சு வேக விடணும். இடையில கண்டிப்பாக வந்து கிளறி கொடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். கருப்பட்டி சேர்த்தோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரி இன்னும் நல்லா கருப்பு கலர் ஆனதுக்கு அப்புறமா ஆற வச்சு மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த 1 வீக் வரல வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்க 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.